இல்லைங்க, இப்போ அந்த ஒருங்கிணைப்பு குழுவிலே பொதுச் செயலாளர் இல்லையே, யாரு? திரு துரைமுருகன். அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் இப்போ ஏற்கனவே நான் வேற வந்து சொல்லி வச்சேன். ஏன் இப்போ அவர் அண்ணா காலத்து வந்துருக்காரு, அவர் வந்து அவங்க அப்பாவோடு நெருங்கி பழகிருக்காரு. இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் இருக்காரு. பாவம், அவருடைய பொல்லாத நேரம் இப்போ உதயநிதிக்கும் துதிப்பாட வேண்டியது இருக்கு. அப்படி வாழ்நாள் முழுவதுமே கட்சி 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 திமுகனே உழைச்சி ஓடா போன, அவர் பார்த்தா ஓடா போன மாதிரி தெரியல. அவரை ஓடா போன ஒரு மனுஷன், ஒரு பழமொழி சொல்றேன். அப்படிப்பட்டவருக்கு இன்னொரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போங்க. இப்போ என்னன்னா, இப்போ ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னா, இன்ப நிதி வந்து ஆக்சுவலா ஏன்டா தேர்தல், வயசு அவருக்கு எத்தனை தெரியல எனக்கு. இன்ப நிதி தேர்தல் நிக்க வச்சு அவர் ஒரு மேஜரா இருந்தா அவரே ஒரு டெப்டி சிஎம் ஆக்கியிருப்பாரு. அவர் யாரு? ஸ்டாலின் பொறுத்தவரை அவரும் ஒரு டெப்டி சிஎம் ஆக்கியிருப்பாரு. அதனால அந்த 2 டெப்டி சிஎம் நான் என்ன சொல்றேன்னா, அது உட்கட்சி விவகாரம். நீங்க யார வேணா இப்போ சரி இப்போ இன்பநிதி உதயநிதி மட்டும் என்னவா இருக்காரு? இப்போ ஆங்கிலத்தில் டி ஃபேக்டோ சிஎம் சொல்லுவாங்க, அதாவது நிழல் முதலமைச்சர். அப்படித்தானே இருக்காரு நிழல் முதலமைச்சர். அவர் தானே அவருடைய ஒரு சாதாரணமா நேற்று ஒரு அரசியல் அறியாதவர், அரசியல் தெரியாதவர், அரசியல் படிக்காதவர் திடுதிடுப்புன்னு வந்து ஒரே தகுதி மு.க. ஸ்டாலினுடைய அருமை மைண்ட் என்ற ஒரு தகுதி. அதை தவிர வந்து வேற என்ன தகுதி வந்து உதயநிதிக்கு இருக்கு சொல்லுங்க? அப்படி அந்த உதயநிதி திடீர்னு வந்தோம்னா எவ்வளவு பெரிய சீனியர்லாம் அவரை வந்து போய் புகழ் பாடத்தின் போது ஏற்றுக்கொள்ள முடியுமா? பாராளுமன்றத்தில் பாருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா உதயநிதி புகழ் பாடி எடுத்தா உறுதிமொழி எடுத்தாங்க. அந்த அளவுக்கு மிக மிக வந்து ஒரு கேவலமான ஒரு பதவிக்காக ஒரு தன்மானத்தை இழக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை பதவிக்காக ஒரு தன்மானத்தை இழக்கக்கூடாது. ஆனால் பதவிக்காக தன்மானமாவது எந்த மானமாவது எனக்கு பதவி தான் வேணுன்ற அடிப்படையில் இன்னைக்கு உதயநிதி, நாளைக்கு இன்பநிதினா கூட அவங்க கால கழுவி கூட குடிக்கிற அளவுக்கு திமுக காரங்க ரெடியா இருப்பாங்க. திமுக மேல விமர்சனம் வச்சாருன்றதுக்காக பார் ரஞ்சித்னா யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு. பத்தி யாரும் தெரியாது சார். இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல நீலம் அமைப்பு சார்பாக பேரணி நடைபெற்றது. அதுல வந்து திமுக தான் முழுக்க முழுக்க காரணம்ன்ற மாதிரி பார் ரஞ்சித் சொல்லியிருந்தாரு. யாரு பார் ரஞ்சித்னு நேற்று கேள்வி கேட்கல. இல்லைங்க, இப்போ ஒரு ரஞ்சித் பொறுத்தவரையில ஒரு அரசியல் தலைவர், பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர், அவர் வந்து படுகொலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு என்ன பண்றது பேரணி நடத்தி அதன் மூலம் அவர் தன்னுடைய கருத்தை சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஆதிராவிட மக்கள் வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து தாக்கப்படுகிறார்கள், ஆதிராவிட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை வந்து சொல்றாரு. இதை ஜீர்ணிச்சிக்க முடியல. அப்ப உங்களுக்கெல்லாம் சால்ரா தட்டின்னு இருந்தா ரஞ்சித் வாழ்க நீங்க, சால்ரா தட்டலன்னா ரஞ்சிதா யாருமே தெரியாது நீங்க. எப்படி இல்ல இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஸ்டாலின்ல இருந்து கீழே வரல. ஆஸ்கர் அவார்டுக்கு ஒரு தகுதியானவங்க சொன்னா ஸ்டாலின்ல இருந்து கீழே இருக்க அத்தனை பேரும் தகுதியானவங்க தான். ஓகே.